நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் சேஞ்சஸ். ஸோ நார்மலா மார்பகத்து மேல இருக்கிற ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்றது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ரெகுலரா அவங்க குளிக்கும் போதெல்லாம் பார்க்கறதுனால. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு வகையான நாடியூல்ஸ், அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி சர்ஃபேஸ் வந்து இரெகுலரா இருந்தா நம்ம உடனே போய் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஒரு ஏரியால மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழி குழியா இருக்கும். நம்ம எதை கூட அதை கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சுடைய தோல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஆரஞ்சு தோல் நம்ம உரிக்கும் போது நம்ம மேலே பார்த்தோம்னா நிறைய புள்ளி புள்ளியா டீப்பா குழி குழியா இருக்கும். ஸோ அது போல மார்பகத்துல வந்து ஒரு ஸ்கின்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னாலும் உடனே நம்ம டாக்டர் பார்க்கணும். அது வந்து நம்ம பியூடி ஆரஞ்சு அப்பியரன்ஸ், அதாவது ஆரஞ்சுடைய தோல் போல இந்த தோல் இருக்கு அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த மார்பகத்துல புற்றுநோய் இருந்து அந்த புற்றுநோய் வந்து லிம்ஃப் வெசல்ஸ் சொல்லுவாங்க, லிம்ஃபாட்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த நிணநீர்னு சொல்லுவோம், அதனுடைய குழாய்களை வந்து பிளாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கின்ல சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் இருந்தாலும் கட்டாயம் நம்ம உடனே டாக்டர் பார்க்கணும், எந்த ஒரு தாமதமும் இல்லாம. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் டிஸ்சார்ஜ். ஸோ காம்புல வந்து ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குனால நம்ம அதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஸோ காமனா காம்புல வந்து என்னென்ன வகையான டிஸ்சார்ஜ் வரும்னு பார்த்தா ஒரு சில பேருக்கு மில்கி டிஸ்சார்ஜ் வரும், ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமா கலர்லெஸ்ஸா தண்ணி மாதிரி வரும், ஒரு சில பேருக்கு கிரீன் கலர்ல வரும், ரேரா ஒரு சில பேருக்கு பிளட்ல வரும். ஸோ இது மாதிரி இது நாளத்துல இந்த பிளட்டி டிஸ்சார்ஜ் சொல்லுவோம். இந்த காம்புல வந்து சொட்டு சொட்டா ரத்தம் வரும்போது தான் அது வந்து ரொம்ப ஒரு அலார்மிங் சைன். ஸோ அது வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அதுலயும் காமனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டக்ட் பேப்பிலோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண தொந்தரவு தான் இருக்கும். வெரி ரேர்லி ஒரு சில பேருக்கு கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மில்கி டிஸ்சார்ஜ் இருக்கு, இல்ல வந்து தண்ணி மாதிரி வருது, இல்ல கிரீனிஷா வருது அப்படின்னா பெரிய அளவு ஒரி பண்ண தேவையில்லை. ஸ்டில் வந்து நீங்க டாக்டர் பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை கேட்டு நீங்க கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிக்கணும். பட் ஸ்டில் வந்து பிளட்டி டிஸ்சார்ஜா வருதுன்னா கட்டாயம் இமீடியட்டா நம்ம போய் டாக்டரை பார்த்துணும். இது வந்து 3. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்ம் பீட்ல ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவோம். ஆர்ம் பீட்ன்றது நமக்கு தெரியும், இந்த கை அக்குல இருக்கிற குழி, ஆக்சில்லா அப்படின்னு நம்ம சொல்றோம் மெடிக்கலா. சோ இதுல வந்து ஒரு சில பேருக்கு நெறிக்கட்டி வீங்கும் போது அங்க ஒரு சின்ன வீக்கம் இருக்கும். ஏன் அந்த நெறிக்கட்டிக்கும் மார்பு புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பகத்துல ஒரு புற்றுநோய் கட்டி வந்துச்சு அப்படின்னா அடுத்தது அது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா கையக்குள்ள இருக்கிற நெறிக்கட்டிக்கு தான் போகும். சோ ஒரு சில பேருக்கு மார்பகத்துல கட்டி கையில படாது, இல்ல படுற அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்காது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஆம்பீட்ல நெறிக்கட்டிக்கு போய் அது வந்து வீக்கமோட இருக்கும். ஸோ மார்புல தொந்தரவு இல்லை, பட் ஆனா ஆம்பீட்ல ஒரு சின்ன ஸ்வெல்லிங் இருக்கு, ஒரு கையில ஏதோ வந்து ரோல் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னாலும் கண்டிப்பா உடனே நம்ம டாக்டர் பார்த்தணும்.